மீனாட்சி, உனக்கு இது ஒன்று கண்ணு காணலையா? உனே வீட்டில் நட்டுருக்க செடியெல்லாம் எனக்கு வீட்டு மேலே வந்து வளர்ந்து கிடக்கு. இவ்வளோ வீடை கண்டுட்டாலும் ஒரு செடி நின்ன உடனே எல்லாம் போயிட்டு. ஒன்ன போல 3 ரூபாய்க்கு வீடாட்டி நான் வச்சிருக்கேன். என் வீடு நான் சாமி போட்டு என் வீட்டு மேலே செடியை நட்டு விட்டுருக்கல நீ. போட்டி நீ உன் வீடு இப்படிதான் நடுவேன், என்ன செய்வேன்? எட்டி புஷ்பா ஓடி வாயே. என்ன டிமக்கா? அங்க பாரு, மீனாட்சியும் பங்கஜமும் ஒரே சண்டை, அடி நடக்கணும் தான் தோணுது. ஆமா டிமக்கா, அடி நடக்கும் போல இருக்கு. என் மாப்பிள்ள வரட்டி உன் செடியை எல்லாம் வெட்டி போட சொல்லுவேன். என் கை புளியங்க பறிக்கவா போவோம்? செடியை தொட்டேன்னா கையை வெட்டிடுவேன். பலகை அடிக்கி காம்பவுண்டு கட்டி வச்சிருக்கா. மழை தண்ணி இல்லை என் வீட்டுக்குள்ள வருது. ஒழுங்கு காம்பவுண்டை கட்டு. போட்டி உன் வேலையை வரட்டி. மீனாட்சி காம்பவுண்டு மேலேயாக நிக்கா, அங்க சாடினாலும் சாடிடுவா. கேட்டியா? ஓ ஆமாட்டி மக்கா, எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. உன் வீட்டுல செடி நட இடம் இல்லைன்னு என் வீட்டுல நிக்க செடியை பார்த்து பொறாமப்படுத்தியா? போட்டி உச்சாணியில நின்றுட்டு கமந்து கிடக்க. எனக்கு உன்னை பார்த்து கழுத்து வெளிக்கிட்டி. சாயந்தரத்துக்குள்ள செடியெல்லாம் வெட்டி மாத்திருக்கணும், இல்லைன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். வெட்டி போட்டாலும் நடந்துக்கு 2 செடியாவது எடுக்கலாம். ஊர் 2 பட்டா வானாய்க்கு கொண்டாட்டமா.